கம்மிங் ஆஃப் யூரோப்பியன்ஸ், ஐரோப்பியர்களின் வருகை, லெசன் 16. இது 11th ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய டாபிக். இப்போ நாம் இதை பார்க்க போகிறோம். இன்ட்ரொடக்ஷன், அதாவது ஆங்கிலேயர்கள் ஆட்சிக்கு முன்னாடியே இந்தியாவில் ஐரோப்பியர்கள் வருகை கொடுத்துருப்பாங்க. 1757 வருடம் பேட்டில் ஆஃப் பிளாசி. இந்த பிளாசி அப்படிங்கிற இந்த போரில் ஆங்கிலேயர்களுக்கு வெற்றி கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க இந்தியாவில் கன்சாலிடேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லெவலுக்கு போனாங்க. ஐரோப்பியர்கள் தொடக்க காலத்தில் இந்தியாவுக்கு வரும்போது அவங்களுடைய முக்கியமான ஒரு இதுனா ப்ரொக்யூர்மெண்ட், அதாவது பெப்பர், சின்னமன், க்ளோவ்ஸ் அண்டு அதர் ஸ்பைசஸ். இந்த ஸ்பைசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வாசனை பொருட்களை இந்தியாவிலேருந்து வாங்குறதுக்காக தான் வந்துட்டு இருந்தாங்க. முதலாக இந்தியாவிற்கு கடல்வழி கண்டுபிடித்தவர்கள் அப்படின்னு சொன்னால் அது போர்ச்சுகீசியர்கள். ஐரோப்பியர்களில் போர்ச்சுகீசியர்களாக இந்தியாவிற்கு கடல் வழியை கண்டுபிடிப்பாங்க. வாஸ்கோட காமா இந்தியாவிற்கான கடல் வழியை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஐரோப்பியர்களின் வருகை இந்தியாவில் அதிகமாக இருக்கும். போர்ச்சுகீசியர்கள் கோவாவை பிஜப்பூர் சுல்தான்கிட்டேருந்து கேப்சர் பண்ணிவிட்டு அவங்க இந்தியாவில் தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்திக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே மலாக்கா அப்படிங்கிற அந்த பகுதி, மலாக்கா ஸ்ட்ரைட் அப்படின்னு சொல்கிறது அந்தமான் அண்டு ஜாவா, சுமத்ரா இந்த ஐலண்ட்ஸுக்கு இடையில் இருக்கக்கூடிய பகுதி. போர்ச்சுகீஸ் பெர்ஃபெக்ட் ஐடியா பேட்டர்ன் ஆஃப் கண்ட்ரோலிங் த இந்தியன் ஓஷன், அதாவது இந்திய கடல் பகுதியை கட்டுப்படுத்தக்கூடியதில் போர்ச்சுகீசியர்கள் ரொம்பவே திறமை வாய்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுடைய அக்ரெசிவான பொலிட்டிக்கல் அண்ட் நேவல் பவர், நேவல்னால் கடற்படை ரொம்பவே ஒரு வலிமையான கடற்படை அப்படின்னு சொல்லலாம். அதனால் அவங்க டாமன், டையூ இந்த பகுதிகளெலாம் கோட்டைகளை கட்டுறது, அரேபிய கடலில் அவங்களுடைய கப்பல் படையை நிறுத்தி ரொம்பவே வலிமை வாய்ந்த நபர்களாக இருந்தாங்க. இவர்களை அந்த போர்ச்சுகீசியர்களுடைய வருகையை பார்த்துட்டு மிச்சம் இருக்கக்கூடிய ஐரோப்பியர்கள் நாமளும் இந்தியாவுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போர்ச்சுகீஸுடைய ப்ளூ பிரிண்ட் மாடலை பயன்படுத்தி அவங்களும் இந்தியாவுக்கு வர ஆரம்பிப்பாங்க. இந்தியன் பொலிட்டிக்கல் அத்தாரிட்டிஸ் லோக்கல் மர்ச்சன்ட்ஸ் சொசைட்டி விச் கல்மினேட்டட் த கான்கொஸ்ட் ஆஃப் பெங்கால். இந்தியாவில் இருக்கக்கூடிய உள்நாட்டு சிக்கல் இந்த சூழலெல்லாம் பிரிட்டிஷ் 1757 இந்தியாவை பிடிக்கிறதுக்கே சாதகமாக அமைஞ்சுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ்னால் 17th century 1600 1650 வரைக்கும் உள்ள காலகட்டம். இந்த காலகட்டத்தில் முகல்ஸ் எம்பையர்ஸ் முகலுடைய எம்பையர் ரொம்ப வீக்கான ஸ்டேஜில் இருந்துகிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இங்கிலீஷ் போய்ட்ஸ்லாம் இந்தியாவுடைய வெல்த் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே புகழ்ந்து எழுத ஆரம்பிக்கும். மக்களுக்கு எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ரொம்பவே ஒரு ஆவலாக இருந்து இந்தியாவுக்கு நம்ம செல்வ வளங்கள்லாம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருப்பாங்க. 1600 வருடம் அக்பர் had achieved his imperial dream and extended the frontier of முகல். அக்பர் முகலாயர்களுடைய எல்லைகளை விரிவுபடுத்திட்டு இருப்பார். இவர் ராஜஸ்தான், குஜராத்து இந்த பகுதிகளெலாம் கைப்பற்றியிருப்பார், கான்கர் பண்ணியிருப்பார். அடுத்ததாக முகல் எம்பையர் ஆக்சஸ், அதாவது சூரத் பகுதியெல்லாம் அவங்க கண்ட்ரோலுக்கு வந்ததுக்கப்புறம் வெஸ்டர்ன் ஏஷியா, மேற்கு ஆசியாவில் இருக்கக்கூடிய பகுதிகளை கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு முகலாயர்களுக்கு ஒரு வலிமை கிடைத்தது அப்படின்னு சொல்லலாம். சூரத்தை முகலாயர்கள் ரொம்பவே மதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா சூரத் ஒரு முக்கியமான வணிகத்தலம். மெக்காவுக்கு பயணம் போகிறதுலேருந்து எல்லா விஷயங்களுக்குமே சூரத் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்துச்சு. இந்த காலம் இப்படி போயிட்டு இருக்கும்போது சூரத்தில் பிரிட்டிஷ் ஃபோர்ட் அமைக்கிறதுக்கு பெர்மிஷன்லாம் வாங்கியிருப்பாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா அக்பர் த ரெவன்யூ சிஸ்டம் ஆஃப் தி எம்பையர் ஹேட் பீன் ரீவேம்ப்டு பை தோடர்மால் அவர்கள் அக்பருடைய அமைச்சர், வருவாய்த்துறை அமைச்சர். அவர் வரி நிர்வாகம் அந்த முறையெல்லாமே ஒழுங்குபடுத்தி ரொம்ப சிறப்பான வருவாய் முறையை கொண்டு எக்கானமிக்கலி ப்ராஸ்பரஸ், அதாவது பொருளாதார ரீதியில் மிகவும் செல்வ செழிப்பான ஒரு பேரரசாக மாற்றியிருப்பார். த டச் ஃபாலோட் பை த இங்கிலீஷ் அரைவ்ட் இன் சூரத். ஆங்கிலேயர்களை ஃபாலோ பண்ணிவிட்டு, அதாவது டச் இருக்காங்க, த டச் ஃபாலோட் பை இங்கிலீஷ் அரைவ்ட் இன் த சூரத் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு அடுத்து இவங்களும் வராங்க. 1600 ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ், வணிக நடவடிக்கைகளுக்காக வராங்க. த முகல் கவர்னர் பெர்மிட்டட் தெம் டு ட்ரேட் செட்டப் ஃபேக்ட்ரிஸ் அப்படிங்கிற இந்த வார்த்தை அஸ் த பிஸ்னஸ் ப்ரமைசஸ் ஆஃப் த யூரோப்பியன் ட்ரேடர்ஸ். ஐரோப்பிய வணிகர்களுக்கான வணிக உரிமையை தான் ஃபேக்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் இருந்துச்சு. இது ஒரு வேர் ஹவுஸ், அதாவது கிடங்கு மாதிரி பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. This frustrated their ambitions to follow the Portuguese model. இது எல்லாருமே போர்ச்சுகீசியர்களுடைய மாடலை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசைப்பட்டாங்க. இங்கிலீஷ் 1668 வருடம் 1668 வருடம் அக்வயர் பண்ணுறாங்க.
பாம்பே அப்படிங்கிற அந்த தீவை வந்து அக்வயர் பண்ணுறாங்க. அடுத்ததாக வந்து 1687 வருடம் 1687 1687 வந்து பாம்பே வந்து ஹெட் குவார்ட்டர்ஸாக மாற்றுறாங்க. ஆனால் சூரத் வந்து அவங்களுடைய அண்டர் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் த முகல் ஸ்டேட் ஸ்டில் ரிமைன் த ப்ரிஃபர்ட் சென்டர் ஆஃப் கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸ். சூரத் வந்து முகல்ஸுக்கு வந்து அந்த காலகட்டத்திலையும் கூட ரொம்ப முக்கியமான இடமா தான் இருந்துகிட்டு இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா சவுத் இந்தியா ஆஃப்டர் த விஜயநகர பேரரசு தலைக்கோட்டை போரில் சிதைவடைஞ்சதுக்கு அப்புறமா கூட தென்னிந்தியாவில் வந்து நிறையா மாற்றங்கள் ஏற்படுது. விஜயநகரம் 1565 வருடம் வந்து ஒரு மிகப்பெரிய தோல்வியை தழுவுனால அகமது நகர், பிஜப்பூர், கோல்கண்டா இந்த ஆட்சியாளர்கள் எல்லாமே தக்கான பகுதி டெக்கான் ரீஜனில் வந்து ரொம்பவே கான்சன்ட்ரேட் பண்ணி தங்களுடைய டாமினேஷனை வந்து ப்ரூவ் பண்ணிகிட்ருக்குறாங்க. த நாயக் கிங்டம் பிகேம் விர்ச்சுவலி அட்டானமஸ் தோ தி மேட் ரிச்சுவலிஸ்டிக் அக்னாலேஜ்மெண்ட். நாயக்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து விஜயநகருக்கு கீழே இருந்த சபார்டினேட் அண்ட் ஃபியூடட்டரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க வந்து சின்ன சின்ன பகுதிகளை வந்து கைப்பற்றி சின்ன சின்ன பகுதி தங்களுடைய ஆட்சி நிறுவிட்டுருக்காங்க. த மோஸ்ட் நோட்டபுள் ஆஃப் தெம் ப்ராபபிளி சேதுபதி ஆஃப் ராமநாதபுரம் சேதுபதி அவர் தான் வந்து ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த நபர். இவர் வந்து தன்னுடைய சுதந்திரத்தை வந்து அறிவிக்கிறாரு. 1590 1649 வரைக்கும் அந்த ரீஜியன் விட்னஸ் செவரல் மிலிட்ரி கான்ஃப்ளிக்ட்ஸ், இராணுவ ரீதியிலான பிரச்சனைகளை வந்து சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. அன்செட்டில்டு பொலிட்டிக்கல் கண்டிஷன், மதுரை அண்டு தஞ்சாவூர் தஞ்சாவூருக்கு இடையில் வந்து நிறையா பிரச்சனைகள்லாம் வந்துட்டுருக்கு. இது எதுக்குன்னா சுப்பீரியாரிட்டியை வந்து அப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம். விஜயநகர எம்பையரில் பலவிதமான ரிபெலியன்ஸ் அவங்கெல்லாம் வந்து கலகங்கள் ஈடுபட்டுருக்காங்க. பிசைட் தீஸ் ஆன் கோயிங் கான்ஃப்ளிக்ட்ஸ் கோல்கொண்டா இன்வேடட் கோரமெண்டல். கோல்கொண்டாவுடைய அரசாங்கத்தில் இருக்கவங்க வந்து கோரமெண்டல் கோஸ்ட்டில் வந்து ஊடுருவி தாக்குதல் நடத்துகிறாங்க. புலிக்காட்டுக்கும் சாந்தோமுக்கும் இடையில் இருக்கிற ரீஜன்ஸை வந்து அவங்க கைப்பற்றுறாங்க. The Dutch and English were to acquire the territory's rights on the east coast during these years. They realized that they needed to base on the Coromandel coast to access the peace goods needed for trading with the spice producing islands of Indonesia. அதாவது இந்தோனேசியாவிலேருந்து பொருளை வாங்கி விற்கிறதுக்கு நமக்கு வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய கோரமெண்டல் கோஸ்ட்டில் ஃபேக்ட்ரிஸ் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நினைக்கிறாங்க. டச்சு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நெகோஷியேட் பண்ணி புலிக்காட்டை வந்து வாங்குறாங்க. பழவேற்காட்டை வந்து நாயக்கிட்ட இருந்து வாங்குறாங்க. நாயக் ஆஃப் செஞ்சி நாயக்கர்கிட்ட இருந்து பழவேற்காடு புலிக்காட்டை வந்து வாங்குறாங்க. அங்கே வாங்கிட்டு அங்கே ஒரு கன்ஸ்ட்ரக்டட் ஒரு ஃபோர்ட் ஒன்று கட்டுறாங்க. இங்கிலீஷ் காட் எ பீஸ் ஆஃப் லேண்ட் ஃபர்தர் சவுத் ஃப்ரம் த லோக்கல் சீஃப் தர்மரலா வெங்கடாத்ரி நாயக் அவர்கிட்ட இருந்து செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் வந்து கட்டுறதுக்கு இடத்த அக்வயர் பண்ணிவிட்டு 1639 அந்த ஃபோர்ட்டை கட்டுறாங்க. இது வந்து மெட்ராஸ் எவென்ச்சுவலி மெட்ராஸ் பிரசிடென்சியோட கேபிட்டலாக மாறுது. அடுத்ததாக 1650 1700 வரைக்கும் முகல்ஸோட எம்பையர் எப்படி இருந்துச்சுன்னா, எம்பரர் அவுரங்கசீப் பிகன் அன் ஆம்பிஷியஸ் ப்ரோக்ராம் ஆஃப் எக்ஸ்டெண்டிங் ஹிஸ் எம்பையர். அவர் வந்து ரொம்பவே ஒரு பேராசையுடன் தன்னுடைய பேரரசை விரிவுபடுத்தணும்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமான போர் தக்கான பகுதி மேலே அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாருனா, டெக்கான் அண்ட் கிங்டம்ஸ் ஆஃப் அகமது நகர், பிஜப்பூர், கோல்கண்டாவை கான்கர்டு, இந்த 3 நகரங்களையும் வந்து அவுரங்கசீப் வந்து கைப்பற்றுறாரு. டெக்கான் அஸ் ஃபார் சவுத் அஸ் சென்னை வரைக்கும் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்திட்டு இருக்காரு. ஆனால் வந்து முகலாயர்களுடைய ஆதிக்கம் வந்து ரொம்ப விரிவடைஞ்சிக்கிட்டே போகிறதுனால அவங்களுடைய வீக்னஸ் வந்து வெளிப்பட ஆரம்பிக்குது. அவங்களுடைய பலவீனம் வந்து தெரிய ஆரம்பிக்கிறதுனால சிவாஜி வந்து ரொம்பவே குடைச்சல் கொடுக்குறாரு. ஏன்னா அவர் வந்து தன்னுடைய கொரில்லா போர் முறை, படையெடுப்புகள், சூரத்தை வந்து இம்ப்யூனிட்டி அண்டு அட்டாக்ட் சூரத் வித் இம்ப்யூனிட்டி இன் 1664 ரொம்ப ஒரு கடுமையான தாக்குதல் நடத்துகிறாரு சூரத்தில். நடத்தி இதனால் வந்து ஒரு மிகப்பெரிய சேதம் ஏற்படுது. 1670 மறுபடியும் சூரத் வந்து டிவஸ்டேட்டட் பேரழிவை சந்திக்குது. இந்த மாதிரியான தாக்குதலில் வந்து முகல்ஸ் இன்வின்சிபிலிட்டி, அதாவது முகலாயர்கள் தோற்கடிக்கப்படக்கூடியவர்கள் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜ் இருந்துட்டு இருந்துச்சு. அந்த இமேஜை வந்து மாற்றிட்டாங்க. இதனால் வந்து முகல்ஸுடைய எம்பையர் வந்து டிஸ்இன்டகிரேட், அந்த எம்பையர் வந்து உடைய ஆரம்பிச்சிருச்சு. In 1660s, after the attack on the Surat, Shivaji turned his attention to South India, defeated Nayaks of Senji and தஞ்சாவூர் செஞ்சி நாயக்கர்கள்லாம் சிவாஜி தோற்கடிச்சிட்டு தஞ்சாவூர் வந்து சரபோஜி மன்னர்கள் கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வராங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா, இந்த சூழலில் தமிழ்நாட்டுடைய கல்ச்சர் அப்புறம் வந்து மியூசிக் இது எல்லாத்தையுமே வந்து மராத்தா கிங்ஸை இன்க்ளூசிவாக யூஸ் பண்ணி அசிமுலேட் பண்ணி ஒரு ரிச் ஹெரிடேஜான கல்ச்சர் வந்து தஞ்சாவூர் பகுதியில் டெவலப் ஆகுது.
1700லேருந்து 1750 வரைக்கும் பார்த்தோம்னா முகல் எம்பையர் வந்து சக்ஸஸர் ஸ்டேட்ஸ், அதாவது அவுரங்கசீப் வந்து த கிரேட் முகல் ரூலர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பேரரசர்களில் 1707 வருடம் இறந்துருவார். இவருக்கு அப்புறம் வரக்கூடிய முகலாய அரசர்கள்லாம் வந்து சின்ன சின்ன அரசர்கள், சக்ஸஸர் ஸ்டேட்ஸ். முகலாய அரசு வந்து உடைய ஆரம்பிக்குது. முகலாயர்களுடைய வைஸ்ராய்ஸ், அரச பிரதிநிதியாக இருக்கக்கூடிய அந்த நபர்கள்லாம் வந்து தங்கள் சுதந்திரத்தை அறிவிச்சுக்கிட்டு ஒவ்வொரு பகுதியாக ஆள ஆரம்பிக்கிறாங்க. இங்கிலீஷ் அண்ட் டச் வந்து அண்டர்ஸ்டுட் த வல்னரபிலிட்டி ஆஃப் முகல் ஸ்டேட் வந்து ரொம்ப வீக் ஆகிக்கிட்டே போகுது அப்படிங்கிறத உணர ஆரம்பிச்சிட்டாங்க. இன் பெங்கால் அண்ட் கர்நாடிக் த நவாப்ஸ் ஹேட் borrowed heavily from English and assigned vast tracts of lands to them so that English could collect the land revenue. இந்த மாதிரி சூழல் போயிட்டுருக்கையில் அங்கே இருக்கக்கூடிய பெங்கால் அப்புறம் வந்து கர்நாடிக் ரீஜனில் இருக்க நவாப்ஸில் வந்து பிரிட்டிஷ் கிட்ட வந்து நிறையா கடன் வாங்குறாங்க. கடன் வாங்கினால அந்த கடனை கட்ட முடியாதனால நிறையா இடத்த வந்து பிரிட்டிஷ்கிட்ட கொடுக்குறாங்க. பிரிட்டிஷோடைய ரூல் வந்து இந்த மாதிரி ரெவன்யூ கலெக்ஷனில் இந்த மாதிரி போயிட்டுருக்கு. இந்த நேம் கர்நாடிக் அப்படிங்கிறது வந்து ஒரிஜினலாக வந்து கன்னடா ஸ்பீக்கிங் பீப்புளை தான் குறிக்குது. ஆனால் 18th செஞ்சுரியில் வந்து ஈஸ்டர்ன் காட்ஸுக்கும் வெஸ்டர்ன் காட்ஸுக்கும் இடையில இருக்கக்கூடிய பகுதியை தான் கர்நாடிக் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாடு, கர்நாடகா, சதர்ன் ஆந்திரா பிரதேஷ் அண்டு இந்த பகுதிகளை வந்து குறிக்கக்கூடியது கர்நாடிக். இது நவாப் ஆஃப் ஆர்காட் நவாப் வந்து இந்த கர்நாடிக்கை கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கிறாரு. பை த டைம் த டச் ஹேட் கிவன் அப் த புலிகாட் அண்ட் மூவ் தேர் ஹெட் குவார்ட்டர்ஸ் டு நாகப்பட்டினம். டச் வந்து இந்த காலகட்டத்தில் அவங்களுடைய கேபிட்டல் புலிகாட்லேருந்து நாகப்பட்டினத்துக்கு மாற்றுறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா ஹேட் டிசைடட் ஷிஃப்ட் தேர் ஃபோக்கஸ் டு த ஸ்பைஸ் ப்ரொடியூசிங் ஐலண்ட்ஸ் ஆஃப் இந்தோனேஷியாவில் தங்களுடைய கவனத்தை வந்து டச் செலுத்திட்டு இருக்கிறாங்க. எஸ்டாப்ளிஷ் த கேபிட்டல் ஜகார்த்தா அப்படிங்கிற அது வந்து இப்போ இந்தோனேஷியாவோட கேபிட்டல் தான். இதை படாவியா அப்படிங்கிறது தான் ஜகார்த்தாவுடைய பழைய பெயர். சென்னை இஸ் இன் த மீன் டைம் ஹேட் க்ரோவன் இன் டு த ப்ராஸ்பரஸ் டவுன். சென்னை வந்து ஒரு ப்ராஸ்பரஸ் டவுனாக வந்து வளர்ச்சி அடைஞ்சிருச்சு இங்கிலீஷ்க்கு கீழே. ஆஃப்டர் மெனி இயர்ஸ் ஸ்ட்ரகிள் பிகேம் பவர் டு ரெக்கன் within the region. Surat continued to suffer due to uncertain political conditions. சூரத்தில் வந்து சூழல் வந்து ரொம்பவே சரியில்லை. அண்டர் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் பிரிட்டிஷ் அப்படின்னு சொல்லிட்டு வணிகர்கள்லாம் வந்து வேறு இடத்துக்கு காலி பண்ணிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. பாம்பே இந்த ரீஜன்ஸ்க்கெலாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த எக்கானமி அந்த காலகட்டத்தில் வந்து ஐரோப்பியர்கள் வருகை அப்போ எக்கானமி எப்படி இருக்குன்னா, இந்தியா வாஸ் பிரைமரிலி அண்ட் அக்ரிகல்ச்சரல் எக்கானமி. அக்ரிகல்ச்சர் தான் வந்து நம்மளுடைய எக்கானமியில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. மோஸ்ட் ஆஃப் த பாப்புலேஷன் லைவ்ட் இன் த ரூரல் ஏரியாஸ் அண்ட் தே டிபெண்ட் ஆன் அக்ரிகல்ச்சர் ஃபார் தேர் லைவ்ஹுட் இன் அடிஷன் டு ஃபுட் அண்ட் கெயின்ஸ். பார்த்தோம்னா அவங்க வந்து தேர் வாஸ் அ பிரிஸ்க் ட்ரேட் இன் த ஃபுட் கிரைன்ஸ். உணவு தானியங்கள் விற்பனை அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப நடக்குது. ஜாக்ரி இது எல்லாமே வந்து உற்பத்தி அண்ட் விற்பனையெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. அடுத்ததாக பார்த்தோம்னா தமிழ் ரீஜன் ஃபார் இன்ஸ்டன்ஸ் இம்போர்ட்டட் ஃபுட் கிரைன்ஸ் ஃப்ரம் ஆந்திரா அண்ட் பெங்கால். தமிழக பகுதிகளில் வந்து ஆந்திராவில் இருந்தும் பெங்காலில் இருந்தும் நாம் வந்து உணவு பயிர்களை இறக்குமதி பண்ணிகிட்ருக்கிறோம். அடுத்ததாக வெஸ்ட் கோஸ்ட்டில் ஃபுட் கிரைன்ஸ் ஃப்ரம் குஜராத் வேர் எக்ஸ்போர்ட்டட் டு த மலபார் ரீஜன். குஜராத்திலேருந்து உணவு தானியங்கள் வந்து மலபார் ரீஜனுக்கு வந்து வருது. அதுக்கு பதிலாக வந்து இங்கே இருக்கக்கூடிய மலபார் ரீஜனில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பெப்பர், சினமன், ஜிஞ்சர் இந்த மாதிரி பொருட்களை வந்து அனுப்புகிறாங்க. அப்புறம் ஃபுட் கிரைன்ஸ் வேர் ஆல்சோ ஷிப்டு டு டச் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இன் ஸ்ரீலங்கா அண்ட் பட்டாவியா. இங்கேருந்து உணவுப் பொருட்கள் வந்து ஸ்ரீலங்கா அண்ட் டச்சுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய பட்டாவியா ஜகார்த்தாவுக்கும் அனுப்புகிறாங்க. காட்டன் மேனுஃபேக்சரர்ஸ் வந்து அவங்களுடைய பேஸ் பர்டிகுலர்லி ஃபேமஸ் ஃபார் வெரைட்டி ஆஃப் காட்டன் ஃபேப்ரிக்ஸ் ப்ரொடியூஸ்ட் வேரியஸ் சென்டர்ஸ் அக்ராஸ் திஸ் கண்ட்ரி. நாட்டில் இருக்கக்கூடிய பல பகுதிகளுக்கு வந்து காட்டன் வீவிங் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். சப்சிடரி ஆக்டிவிட்டீஸ் ஸ்பின்னிங், டையிங், மேனுஃபேக்சரிங், தட் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் கைவினை பொருட்கள்லாம் செய்கிறது. கோரமண்டல் கோஸ்ட்டில் முக்கியமானது ஃபேமஸ் ஆனதுன்னா கலம்கரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெயிண்டட் டிசைன்ஸ் அண்டு ஃபேப்ரிக்ஸ் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு துணி வகை அப்படின்னு சொல்லலாம். விச் ஹேட் டிசைன்ஸ் ட்ராவன் ஆன் த கிளாத் அண்ட் தென் டைடு. கிளாத்தில் வந்து டிசைன்ஸ்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து டை பண்ணக்கூடிய ஒரு இது. காட்டன் ஃபேப்ரிக்ஸ் எல்லாம் வந்து அங்கே எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஸ்பைசஸ் அதெல்லாம் வந்து வாங்கி விற்றுட்டு இருந்தாங்க. மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் த ப்ரொடக்ஷன் ஃபார் எக்ஸ்டர்னல் மார்க்கெட் வாஸ் வைட் ஸ்ப்ரெட் ஸோ தட் தேர் வாஸ் அ ஹை டிகிரி ஆஃப் கமர்ஷியலைசேஷன். அதாவது மிக அதிக அளவிலான ஒரு மார்க்கெட்டிங் பொருளாதாரமாக மாறிக்கிட்டு இருந்தது அந்த காலகட்டத்தில். அடுத்ததாக பார்த்தா மர்ச்சன்ட் குரூப்ஸ்லாம் வந்து நிறையாவே உருவாகிட்டு இவங்க வந்து இங்கே இருக்கக்கூடிய வணிகத்தை வந்து ரொம்பவே கவனம் செலுத்திட்டு இருக்கிறாங்க. பேங்கிங் அண்ட் ரைஸ் ஆஃப் மர்ச்சன்ட் கேபிட்டலிஸ்டிக். மணி சேஞ்சர்ஸ் ஷரப்ஸ் அப்படிங்கிறவங்க மணி சேஞ்சர்ஸ். இந்த மணி சேஞ்சர்ஸ் வந்து டெஸ்ட் காயின்ஸ் ஃபார் தர் பியூரிட்டி அண்ட் டிசைட் த வேல்யூ. காயின்ஸுடைய வேல்யூலாம் சூஸ் பண்ணி அதோடைய மதிப்பை வந்து கொடுக்கக்கூடியவங்க ஷரப்ஸ். சர்வ்ட் as a local bankers instead of transferring money as a cash from one place to another. Merchants issue the bill known as hundis அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பில் வந்து கேஷ் ஷரப்ஸ் அட் டிஃப்ரெண்ட் டெஸ்டினேஷன்ஸ்.
இது வந்து வணிக முறி, அதாவது ஒரு பொருளை உற்பத்தி பண்ணிவிட்டு அதுக்கு வந்து ஒரு ஹுண்டீஸ் அப்படின்னு சொல்கிறது அதை வந்து யூஸ் பண்ணி வெளிப்பகுதிகளில் வர்த்தகத்தை நடவடிக்கை எடுத்துகிட்டு இருந்தாங்க. அடுத்ததாக திஸ் வெல் டெவலப்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஆர்கனைசேஷன் ஆஃப் ட்ரேட் எனேபிள் த ரிச் மர்ச்சன்ட்ஸ் டு amass த லார்ஜ் ஃபார்ச்சூன்ஸ். இதனால் வந்து ரொம்பவே ரிச், அதாவது வணிகர்கள்லாம் வந்து நிறையா வந்து செல்வங்கள் சேர்க்க ஆரம்பித்தாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பனியாஸ் அண்டு பார்சி கம்யூனிட்டி வந்து சூரத் பகுதியில் தங்களுடைய ஆதிக்கத்தை வந்து செலுத்துகிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா அகமதாபாத் நகர் சேட்ஸ் வந்து அகமதாபாத் ரீஜன்லேயும், அடுத்ததாக பெங்கால் ஜகத் சேத் அப்படிங்கிறவங்க பெங்கால் ரீஜன்லேயும் வணிகத்தில் ரொம்பவே சிறப்பாக இருந்துகிட்ருக்குறாங்க. அடுத்ததாக த லைக் இன் ஃபமைன்ஸ் இன் த மெட்ராஸ் ரீஜன் ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஃபமைன் அக்கர்ட் லீஸ்ட் 10 times. 10 தடவை 1678 1750 வரைக்கும் 10 தடவை வந்து ஒயிட் ஸ்ப்ரெட் பஞ்சம் வந்து ஏற்படுது. ஓவர்சீஸ் ட்ரேடை பொறுத்த வரைக்கும் த ஓவர்சீஸ் ட்ரேட் ஃப்ரம் போத் த ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் கோஸ்ட் இஸ் இன்கார்பரேட்டட் இன்டு இந்தியன் ஓஷன். இந்திய கடற்கரை பகுதிகளில் வந்து இந்த வணிகம் வந்து நடைபெற்றுருக்கு, ஓவர்சீஸ் ட்ரேடு. இது வந்து சைனா, அப்புறம் பார்த்தோம்னா மலாக்கா ஸ்ட்ரெயிட் வழியாக சைனாவுக்கு போய் ட்ரேட் பண்ணுறாங்க. ரிட்டன் கூட்ஸ் வந்து வெஸ்ட் வேர் டேக்கன் ஃப்ரம் மலாக்கா ஷிப்ஸ் டு த இந்தியா. அங்கேருந்து கூட்ஸை வந்து இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வந்து விற்பனை பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி சூரத் இன் குஜராத் சச் இன்டர்மீடியட் போர்ட்ஸ் வேர் நவுன் அஸ் என்டர்போர்ட்ஸ்னால் இடைநிலை துறைமுகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய துறைமுகங்களில் வந்து வர்த்தகங்கள்லாம் நடைபெற்றுருக்கு. அடுத்ததாக யூரோப் அண்ட் வெஸ்ட் ஏஷியா வேர் எக்ஸ்சேஞ்ச் இன் திஸ் போர்ட்ஸ் ஃபார் குட்ஸ் ஃப்ரம் த ஈஸ்ட் அஸ் வெல் அஸ் லோக்கலி ப்ரொடியூஸ்ட் பெப்பர், ஸ்பைசஸ், டைஸ், clothes அண்ட் ஃபுட் கிரைன்ஸ். இந்த 16th century காலிகட் கிராஜுவலி லாஸ்ட் அவுட் டு த குஜராத் போர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியனை பொறுத்த வரைக்கும் யூரோப்பியன்ஸ் வந்து பிகினிங் ஆஃப் தட் வித் போர்ச்சுகீஸ் வாஸ் அ ஃபஸ்ட் மேஜர். போர்ச்சுகீஸ் தான் வந்து வர்றாங்க. அவங்க வந்து பெர்ஷியன் கல்ஃபில் இருக்கக்கூடிய போர்ட்ஸ்லாம் வந்து தங்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வராங்க. They soon simple bilateral exchange was not workable in Asian markets. This was mainly because of there was no demand in local economies for the products of Europe. ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய பொருட்களுக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் மார்க்கெட்டில் தேவையே இல்லை. அதனால் வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சப்ஸ்டிடியூட் மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் த டிமாண்ட் ஆஃப் த பெயிண்டட் ஃபேப்ரிக்ஸ். அதனால் இங்கே இருக்கக்கூடிய உள்நாட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வாங்கி பக்கத்தில் இருக்க நாட்டில் வந்து விற்று அங்கே அந்த ஒரு எக்ஸ்சேஞ்ச் மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அடுத்து பார்த்தா கொலாபரேஷன் வித் இந்தியன் மர்ச்சன்ட்ஸ். இந்திய வணிகர்கள் வந்து யூரோப்பியன்ஸ் ரியலைஸ் பண்ணிவிட்டு இந்தியன்ஸ் கூட ட்ரேட் பார்ட்னர்ஷிப் வச்சு ட்ரேடை வந்து இவங்க பெரிய லெவலில் நடத்திட்டு இருந்தாங்க. இந்த சூழ்நிலை இப்படி போயிட்டுருக்கும்போது மர்ச்சன்ட்ஸ் ஆர் ஃபங்க்ஷனிங் வித் த செக்யூரிட்டி ஆஃப் த முகல் கவர்மெண்ட். முகலாயர்களுடைய ஆதிக்கத்தின் கீழே தான் வணிகர்கள் வந்து தங்களுடைய வணிக நடவடிக்கைலாம் மேற்கொண்டாங்க. முகலாயர்கள் வந்து வணிகர்களுக்கு பாதுகாப்பு வந்து கொடுத்துட்ருந்தாங்க. ஆனால் புலிக்காட்டு அப்புறம் சென்னை பகுதிகளில் வந்து ஆங்கிலேயர்களுடைய கண்ட்ரோலில் இருந்துச்சு. அண்ட் புதுச்சேரி வந்து ஃப்ரெஞ்சு கண்ட்ரோலில் இருந்துச்சு. இதனால் வணிகர்கள் வந்து ஏர்லியல் கொலோனியல் என்க்ளேவ்ஸ் ஆங்கிலேயர்கள் மற்றும் ஃப்ரெஞ்சுக்காரர்கள்கிட்ட இருந்தால் ரொம்பவே ஒரு பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வணிகர்கள்லாம் வந்து கருதுனாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் டெர்மாயில் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசியல் சூழ்நிலை வந்து ரொம்பவே சரியில்லாதனால அவங்க வந்து சென்னை மற்றும் பாண்டிச்சேரி பகுதிகள், புதுச்சேரி பகுதிகளில் குடியேறாங்க. இந்த இந்தியன் மர்ச்சன்ட்ஸ் வேர் நாட் அட் டிஸ்அட்வான்டேஜ் இன் த டீலிங்ஸ் வித் யூரோப்பியன் ஸ்டில் 1700. 1700வது வருஷம் 1700 வரைக்கும் வந்து இந்திய வணிகர்களுக்கு எந்த ஒரு பாதகமான சூழலும் இல்லை. ஆனால் படிப்படியாக ஐரோப்பியர்கள் வந்து தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்த ஆரம்பிக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா மராத்தாஸ் இன்கர்ஷன்ஸ் அண்ட் த இனேபிலிட்டி ஆஃப் முகல்ஸ் வந்து சென்னையில் வந்து ஆங்கிலேயர்களுடைய ஸ்டெபிலிட்டி வந்து அதிகமாக்குது. த எக்ஸ்பேன்ஷன் அண்ட் டிமாண்ட் ஃப்ரம் த யூரோப் ஃபார் இந்தியன் டெக்ஸ்டைல்ஸ் ஆல்சோ ஹேட் அண்ட் இம்பாக்ட் அண்ட் இண்டிஜினஸ் எக்கானமி. அதாவது ஐரோப்பாவில் இந்திய துணிகளுக்கான தேவை வந்து அதிகரிக்கிறதுனால இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் இருக்கிறவங்க வந்து ரொம்பவே அதிக அளவில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்பவே பொருட்கள்லாம் வந்து எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்ணுறாங்க. எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்ணி ஸ்ட்ரெயின் ஆகுது. அதனால் ரிசோர்ஸஸ்லாம் பாதிக்கப்பட்டு ஃபுட் கிரைன் உற்பத்தி குறையுது. அதிக அளவில் காட்டன் இண்டஸ்ட்ரி அண்ட் காட்டன் ப்ரொடக்ஷன்லேயே வந்து கவனம் செலுத்துறதுனால ஃபுட் ஷார்ட்டேஜ் ஆகி ஷார்ட் டேர்ம் பெனிஃபிட் கிடச்சிச்சு. ஆனால் லாங் டேர்மில் அது ரொம்ப ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை உண்டாக்குச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓவர் த 150 years the English in India were gradually undergoing metamorphosis from being traders to builders. அதாவது மெட்டமார்ஃபாசிஸ் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திச்சு ட்ரேடர்ஸ்லேருந்து வணிகர்கள்லேருந்து அந்த ஊரை பில்டு பண்ணுற லெவலுக்கு பெரிய ஆள் ஆகிட்டாங்க. அரைவல் ஆஃப் யூரோப்பியன்ஸ் அண்ட் ஆஃப்டர் மேத். போர்ச்சுகீஸ் இன் இந்தியா. போர்ச்சுகீஸ் இன் இந்தியா அப்படின்னு சொல்லும்போது வாயேஜில் வாஸ்கோட காமா அவர்கள் வந்து 1498 வருடம் 1498 வந்து 170 நபர்களுடன்
தன்னுடைய வெசல் தன்னுடைய படகு எடுத்துகிட்டு வராரு. வந்தோடனே ஜாம்ரின் அப்படிங்கிற காலிகாட் ரூலர் வந்து அவரை வரவேற்கிறாரு. இவர் வந்து பேக் ஆன் 29 ஆகஸ்ட் 1498 1498 ஆகஸ்ட் 28 இந்தியாவுக்கு வராரு. 55 சர்வைவிங் மென் அண்ட் த 3 ships டூ வேர் லேடன் வித் இந்தியன் குட்ஸ் ஏற்றிக்கிட்டு அவர் மறுபடியும் தன்னுடைய நாட்டுக்கு செல்கிறார். அடுத்ததாக பார்த்தோம்னா 1200 மென் 13 வெசலோட பெட்ரோ ஆல்வரஸ் கேப்ரல் வந்து இந்தியாவுக்கு வராரு. 29 அக்டோபர் 1502 வராரு. இவர் கொச்சி கல்லிக்கட் பகுதியில் வந்து தன்னுடைய விசிட்டை வந்து கொடுக்குறாரு. யார் கொடுக்குறாரு அப்படின்னா வாஸ்கோ ட காமா. ஆல்வரஸ் பெட்ரோ கேப்ரல் வந்து 29 அக்டோபர் 1502 வந்து இந்தியாவிற்கு வருகை தந்தார் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக வாஸ்கோ ட காமா மூவ் ஃப்ரம் கல்லிக்காட் டு கொச்சின். அவர் இரண்டாவது பயணத்தின் அப்போ வந்து கள்ளிக்கோட்டையிலேருந்து கொச்சிக்கு தன்னுடைய பகுதியை வந்து மாற்றுறாரு. மோனோபாலிஸ்டிக் ட்ரேட் அதாவது அரப்ஸை வந்து இந்தியாவுடைய வணிகத்திலிருந்து விலக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போர்ச்சுகீசியர்களுக்கு வந்து ரொம்ப விருப்பம். அதை ஹிந்து ரூலர் ஜமோரின் வந்து ஏற்றுக்கிற மாட்டார். அதனால் வந்து அவருக்கே இடையில் வந்து சண்டை வந்து ஒரு பெரிய பிரச்சனைகள்லாம் போயிட்டுருக்கும். அடுத்ததாக கன்சாலிடேஷன் ஆஃப் போர்ச்சுகீஸ் ரூல். போர்ச்சுகீஸ் வந்து எக்ஸ்பெடிஷன்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் டிசைடட் அப்பாயிண்ட் வைஸ்ராய். இந்த பிரச்சனைகள்லாம் தீர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரான்சிஸ்கோ டி அல்மேடா அப்படிங்கிறவர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. இவர் வந்து ப்ளூ வாட்டர் பாலிசி நீல நீர் கொள்கை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ளூ வாட்டர் பாலிசி வந்து ஃபாலோ பண்ணுறாரு. அக்கார்டிங் டு ஹி ஆடட் மோர் ஷிப்ஸ் டு ஸ்ட்ரென்தன் த நேவி ரேதர் தென் ஆடிங் த மோர் செட்டில்மெண்ட் அதிகப்படுத்துறதுக்கு பதிலாக ஷிப்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறாரு. இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஹி டெஸ்ட்ராய்ட் ஃப்ளீட் ஆஃப் ஜமோரினோட ஃப்ளீட்டையும் அப்புறம் சுல்தான் ஆஃப் ஈஜிப்ட் அவருடைய ஃப்ளீட் அந்த கப்பல் படையை வந்து அழித்து ஒழிக்கிறாரு. ஹீ பீஃப்ரெண்டட் த ரூலர் ஆஃப் கொச்சின் அண்ட் பில்டு ஃபோர்ட்ரஸ் அட் கொச்சினில் வந்து ஃபோர்ட்ஸ்லாம் கட்டுறாரு. அல்புகர்க்கு இவருக்கு அடுத்ததாக வர்றாரு. இவர் 1509 1515 வரைக்கும் வந்து தன்னுடைய ஆட்சியை செலுத்துறாரு. இவர் அல்மேடாவுக்கு அப்புறம் வந்த சக்ஸஸர் ஃபாலோயர். இவர் அவருக்கு அப்புறம் வந்த அரசர் ரியல் ஃபவுண்டர் ஆஃப் போர்ச்சுகீஸின் உண்மையான அதிகாரத்தை நிலைநாட்டியவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து யூசுஃப் அடில் கானை வந்து தோற்கடிக்கிறார். யூசுஃப் அடில் கான் வந்து பிஜப்பூருடைய ரூலர். 1510 வருடம் வந்து இவர் பிஜப்பூரை வந்து கேப்சர் பண்ணுறாரு. மேக்கிங் ஷிப்ஸ் சாயில் ஆன் த ரூட் ஹி என்கரேஜ் பீப்புள்ஸ் ஆஃப் ஃபெய்த் டு செட்டில் இன் கோவாவில் வந்து செட்டில் பண்ண மக்களை வந்து குடியேற்றம் பெற. ஹி வாஸ் ஃபேவர் இன் யூரோப்பியன்ஸ் மேரிங் இந்தியன் உமன்ஸை வந்து யூரோப்பியன்ஸ் மேரி பண்ணுறதை இவர் வந்து என்கரேஜ் பண்ணுறாரு. அண்ட் செட்டிலிங் டவுன் இன் போர்ச்சுகீஸ் கண்ட்ரோல் த டெரிட்டரிஸ். ஹி கான்கஸ்ட் ஆஃப் மலாக்கா ஸ்டேட்டை வந்து கான்கஸ்ட் பண்ணுறாரு. மலாக்கா ஸ்டேட் வந்து மலேசியா அண்ட் அந்தமான் அந்த ஐலண்ட்ஸ் ரீஜனில் இருக்கக்கூடிய பகுதி. ஹெல்டு பை த முஸ்லிம்ஸ் ஹூ கமாண்டட் த ட்ரேட் ரூட் பிட்வீன் இந்தியா, சைனா அண்ட் மெக்கா அண்ட் கெய்ரோ எக்ஸ்டெண்டட் த எம்பையர். ஹி அட்டாக்ட் த அரப் அண்ட் வாஸ் சக்ஸஸ்ஃபுல் இன் டேக்கிங் ஏடன் அப்படிங்கிற அந்த ஹாமஸ் அண்ட் ஏடன் அந்த ரீஜனை வந்து கைப்பற்றுறாரு. 1515 ஹாமஸையும் கைப்பற்றி கண்ட்ரோல் கொண்டு வராரு. அல்புகர்க் அட்டெம்ப்டட் டு ஸ்டாப் த ப்ராக்டிஸ் ஆஃப் சதி ஒழிப்பை வந்து ஒழிச்சு கட்டினது அல்புகர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 more viceroys played a significant role in consolidating the Portuguese Empire in India அப்படின்னு சொல்லலாம். யார் அப்படின்னு பார்த்தா நினோ டி கன்ஹா அண்ட் ஆண்டோனியோ டி நரோன்ஹோ டா குன்ஹா. அவங்க எல்லாருமே வந்து பெசைன் அப்படிங்கிற அந்த பகுதி தாத்ரா டையூ அண்ட் இன் 1534 1534 டையூ வந்து கேப்சர் பண்ணுறாங்க. பெசைன் அண்ட் டையூ 1534 பெசைனையும் 1537 டையோவையும் கேப்சர் பண்ணுறாங்க. த போர்ட் ஆஃப் டாமன் வாஸ் ரெஸ்டட் ஃப்ரம் த ஹேண்ட்ஸ் ஆஃப் இமாத் உல் முல்கிட்ட இருந்து 1559 வந்து டாமன் வந்து கைப்பற்றப்படுது. மீன்வைல் இன் மிடில் ஆஃப் த 16th century போர்ச்சுகீஸ் கண்ட்ரோல் ஓவர் சிலோன் இன்க்ரீஸ்டு வித் த கம்ப்ளீட்டேஷன் ஆஃப் ஃபோர்ட் இன் கொழும்புவில் வந்து அவங்க ஒரு ஃபோர்ட்டை வந்து கட்டுறாங்க. அடுத்ததாக டியூரிங் த பீரியட் ஆஃப் டி நொரான்ஹா காலத்தில் முகல் ரூலர் அக்பர் விசிட்டட் கேம்பே இன் குஜராத். த ஃபஸ்ட் கான்டாக்ட் பிட்வீன் போர்ச்சுகீஸ் அண்ட் முகல் எம்பரர் எஸ்டாப்ளிஷ்ட். அக்பர் வந்து டி நொரான்ஹாவுடைய காலகட்டத்தில் கேம்பே பகுதியை வந்து விசிட் பண்ணுறாரு. இன் 1580 பிலிப் II கிங் ஆஃப் ஸ்பெயின் டிஃபீட்டட் போர்ச்சுகல் அண்ட் அனாக்ஸ்ட் இட் இன் இந்தியா. த டச் டிஃபீட்டட் த போர்ச்சுகீஸ் இன் சிலோன். டச்சு வந்து போர்ச்சுகீஸை வந்து சிலோனில் தோற்கடிக்கிறாங்க. அண்ட் லேட்டர் சீஸ் த போர்ச்சுகீஸ் ஃபோர்ட் ஆஃப் மலபார் கோஸ்ட். தேர் ஆஃப்டர் ரேதர் தேன் ப்ரொடெக்டிங் தேர் செட்டில்மெண்ட்ஸ் இன் இந்தியா போர்ச்சுகீஸ் பிகின் டு எவின்ஸ் கிரேட்டர் இன்ட்ரெஸ்ட் இன் பிரேசில். அவங்க வந்து இதுக்கப்புறம் வந்து பிரேசிலில் தங்களுடைய கவனத்தை செலுத்த ஆரம்பிக்கிறாங்க. இம்பேக்ட்ஸ் ஆஃப் போர்ச்சுகீஸ் ப்ரெசன்ஸ்.
போர்ச்சுகீசியர்களுடைய வருகையினால் இந்தியாவில் என்ன ஆச்சு அப்படின்னா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா த யூரோப்பியன்ஸ் கான்கவர் த சீஸ் டெரிட்டரிஸ் ஃப்ரம் இந்தியன் ரூலர்ஸ். இந்தியாவில் வந்து ஐரோப்பியர்கள் முதலாக கைப்பற்றுறாங்க. அடுத்ததாக இந்தியன் ரூலர்ஸ் ரிமைன் டிவைடட் அண்ட் யூரோப்பியன்ஸ் டுக் அட்வான்டேஜ் ஆஃப் இட்.